அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், குடும்ப பிரிவுகள், இப்படி ஏராளமான விடயங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அப்படியானவற்றை நாங்கள் சோதனைகளாக பார்க்கின்றோம், சோதனைகளாகவே கடந்து செல்கின்றோம். அந்த சோதனைகளிடமிருந்து எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வது, அதற்கான ஒரு வழிமுறையை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இது வெறுமனே ஒரே ஒரு வார்த்தை கொண்ட ஒற்றை வார்த்தை கொண்ட ஒரு திக்கர். இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிரமமாக ஓதுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியான நம்முடைய வாழ்க்கையை, சந்தோஷமான நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் தொழிலுக்கு செல்கின்றோம். தொழிலில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நாங்கள் வேலை செய்தால் மட்டும்தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதே போல நாங்கள் தொடராக ஒரு மாதம் வேலை செய்தால் மட்டும்தான் மாதாந்த சம்பளம் நமக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் பிரார்த்தனைகளும் கேட்ட உடனே கிடைத்து விடாது, தொடராக கேட்டு வர வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடிவிட்டால் கேட்பதற்கு முன்பே கிடைத்துவிடும், கேட்கும் போதே கிடைத்துவிடும், அல்லது சில நேரங்களில் தாமதமாகலாம். அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறுத்திவிடக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேட்பவனாகவும் கொடுப்பவனாகவும் இருக்கின்றான். எனவே அவனிடம் தொடராக கேட்டு வாருங்கள். ஒரு நாளில் அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவான். அத்தனை மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது அந்த திக்கரானது அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார் செய்தல். நாங்கள் பாவ மன்னிப்பு கோருகின்ற போது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தொழுகையையும் கடைப்பிடித்து வாருங்கள். தொழுகையும் நம்முடைய வெற்றியினுடைய திறவுகோலாகவே இருக்கின்றது. எனவே தொழுகையும் தொடராக விட்டுவிடாமல் 5 நேரமும் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றி வாருங்கள். அதோடு சேர்த்து ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற இந்த இஸ்திக்ஃபாருடைய திக்கரை கேட்டு வாருங்கள். நாங்கள் பாவம் செய்யாத ஒருவராக இருந்தால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நாம் பாவம் செய்யவில்லை, நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்றாலும் இந்த திக்கரை ஓதி வாருங்கள். ஏனென்று சொன்னால் எந்தவித பாவமும் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூட தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 100 தடவைகள் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற இந்த திக்கரை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூட இதை ஓதுகின்றார்கள் என்று சொன்னால் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள். நம்முடைய சோதனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.